உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள்ல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான அந்த சூரியன், புதன், சுக்கிரன் பெயர்ச்சிகளை பார்க்க போறோம். இந்த பெயர்ச்சிகள் மூலமாக எந்தெந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்போ இந்த கிரக கோச்சார நிலவரங்கள்ல பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ர நிலை அடைகிறார். அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை பெறுகிறார். 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். 18ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வக்ர நிலை அடைகிறார். இந்த மாதத்துல 26ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். 29ஆம் தேதி ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இதன்படி இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வக்ர நிலை அடைகிறார். வக்ர நிலை அடைகிறதுனால பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய திறமைகள், நிறைய ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனா கடந்த ஒரு 2 வருடங்களாக அந்த மதிப்பு, மரியாதை, தேவையான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களை பிடிச்ச ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள், அதாவது கண் திருஷ்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொறாமை உணர்ச்சியின் மூலமாக யாருடைய உறவினர்கள்னால ஒரு பொறாமை உணர்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை நீங்க அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. இதனால அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த திறமை, அங்கீகாரத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க எப்போதுமே செய்ய மாட்டீங்க. நீங்களும் ஒரு இடத்துல அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல கீழே இறங்கிதான் சில விஷயத்த செய்வீங்க. அந்த ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை நீங்க எப்போதுமே அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க. அதனாலேயே சில பேர் பாத்தீங்கன்னா அவங்கள பெரிய அளவுக்கு மதிக்காத ஒரு நபர்களாக தான் அலுவலகத்திலயும் சரி, பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்லயும் சரி ஒரு தேவையில்லாத அவமரியாதையை அடிக்கடி இந்த கன்னி ராசி என்பர்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் இடத்துல சூரியன், 10ல ஒரு சூரியன் இருக்கும்போது பலம் பெற்று இருக்குது. அவர் 11ஆம் இடத்திற்கும் மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சியாகி வர்றதுனால இந்த கன்னி ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல தொழில்ல ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக எந்த விதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாம இருந்த இந்த நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும், வேலைகள் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கிரன். அடுத்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாலும் அந்த உறவுகள் வெளியில பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும். ஏதோ ஒரு புதுசா நான் தொழில் பண்றேன், புதுசா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறேன், இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை அவங்க எடுத்து பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஏதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டைகள் இதெல்லாம் வரும். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ர நிலை அடையிறதுனால அந்த கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடுன்றது
அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எதனால அதிகரிக்குது? அவங்கவுங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதுக்கு நீங்க எதுக்கு தேவையான அளவு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்காது. மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நம்ம கண்டிப்பா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரியாகலாம் அந்த மாணவ பருவங்கள் ரொம்ப ஷைன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நிறைய ஒரு காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். அந்த காம்படிஷன்லயுமே வெறித்தனமா நீங்க விளையாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த விளையாட்டின் வெற்றின்றது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு லெவலை நீங்க ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்றது கன்னிராசி அன்பர்கள் அவுட்டோர் கேமிங் மட்டும்தான் சொல்றேன், ஆன்லைன் கேமிங் சொல்லல. யாராவது ஆன்லைன் கேமிங் நிறைய பேர் இந்த கேது ஆதிக்கத்துல இருக்கும்போது, அதாவது கேதுவனுடைய சந்திரன் உங்களுடைய அதாவது இந்த ராசியின் மீது அந்த கேது பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த மே மாதத்திற்கு முன்னாடியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பர்கள் ஆன்லைன் கேமிங்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லாம அவுட்டோர் கேமிங், கிரிக்கெட், ஃபுட்பால், அடுத்து பாத்தீங்கன்னா செஸ், கேரம், இந்த மாதிரியாக டென்னிஸ், என்னென்ன ஒரு அவுட்டோர் கேமிங்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு திறமைகள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தணும். திறமைகளை இருக்கும்போது பயன்படுத்தாம நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கோபம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம நானே தனியாளா இருப்பேன், என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சுதந்திரமா ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக அதிக ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தந்தையினுடைய பிசினஸ கூட நீங்க அடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது நகை தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம், கார் ஷோரூம், பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பெரிய அளவுல ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதத்தின் பிற்பகுதியில அந்த தொழில லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். வெளிநாட்டுல இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் தொழில இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம். யாரெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ திரும்பியும் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க கன்னிராசி அன்பர்கள் அந்த ஆர்டர்ஸ் வராம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொட்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஷுவரா அப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பேங்க் லோன்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வசதியா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு பாக்கியங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சொந்த வீட்டுக்குள்ள போகிற நேரம் உங்களுக்கு அடுத்து படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.